நேரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறையும் கோவை மாநகரத்தில் இருந்து தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலே தமிழ் மக்களுடைய இல்லங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிற கிங் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்துகின்ற 2025ஆம் ஆண்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவினை கொண்டாடும் வகையில் நடைபெறுகிற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்கிறேன். வருகை இருந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இப்படி சொன்ன கை தட்டணும்னு அர்த்தம். கை தட்டுன அந்த 13 பேருக்கு நன்றி. ரைட். இன்றைக்கு காலகட்டத்தில் பட்டிமன்றம் என்கிற ஒரு அமைப்பு எல்லா தொலைக்காட்சியிலையும் இந்த மாதிரி திருவிழாக்களில் வருது. கண்டிப்பாக நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும் எங்களுக்கு, இல்லையா? ஏன் பார்க்கறது இல்லைன்னா, இன்றைக்கு இருக்கிற தொலைக்காட்சிகளே வரக்கூடிய பட்டிமன்றங்கள் உங்களுடைய சிலபஸ் இல்லாத வேற ஏதோ ஒரு டாப்பிக்கில் பேசுகிறாங்க. அதுதான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமம். என்ன சிலபஸ்? உங்களோட சிலபஸ்னால் உங்களை பற்றின பேச்சாக இருக்கணும். நீங்கள் தினந்தோறும் வாழ்வில் சந்திக்கிற உங்கள் கல்லூரி அனுபவங்கள், அடுத்து வாழ்க்கையில் உங்களோட டார்கெட்டு, என்ன படிக்கிறீங்க, வேறு என்ன ஃபர்தராக உங்கள் எய்மு, பசங்க உட்காந்துருந்தா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு, பொண்ணுங்க இருந்தால் பொண்ணுங்களுக்கு உண்டான ஒரு மனநிலை, இது வேறு அது வேறு, அது ரெண்டும் சேர்ந்தா என்ன நடக்கும், இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசினா அது கேட்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு பட்டிமன்றங்களிலே பேசப்படுகிற தலைப்புகள் உங்களுக்கு தெரியாத, பார்க்காத, புரியாத, அதில் பெரிதாக ஆர்வம் இல்லாத தலைப்புகளில் பேசுகிறதுனால நீங்கள் அதை பார்க்குறது கொஞ்சம் சிரமப்படுவீங்க. ஆனால் இன்றைக்கு பேசுகிற இந்த தலைப்பை இப்போவும் பார்த்துட்டு நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது கிங் டிவிலையும் அதை பார்க்கலாம். அது மாதிரி ஒரு நல்ல தலைப்பை எடுத்து பேச போகிறோம். வழக்கமாக நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ என்னோடய பேர் கலையமுதன் துரைசாமின்னு போட்டிங்கன்னா என்னோட நிறைய வீடியோஸ் இருக்கும், நிறைய பட்டிமன்றங்கள் இருக்கும். குறைஞ்சபட்சம் சாதாரணமாக ஒரு 3 மணி நேரம் நடத்துவோம் பட்டிமன்றம். ஆனால் இங்கே ஒட்டுமொத்தமே பட்டிமன்றம் 30 நிமிஷம் தான் நடத்த போகிறோம் இன்றைக்கி. பிகாஸ் டைம் ரொம்ப குறைவான டைமிங் இருக்கிறதுனால அதுவும் நடத்தாமல் போக முடியாது. அதனால் வேறு வழி இல்லை. அதனால் 30 நிமிஷம் தான் நடக்கும். 30 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும்? கோஆப்ரேட் பண்ணுமா? சரி, 30 நிமிஷம் கொஞ்சம் அந்த நிகழ்ச்சி ரசிக்கணும். அதுக்காக பாருங்கள், உங்கள் கல்லூரியினுடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் முதல் முறையாக ஏற்கனவே பேசுகிறீங்களாம்மா? பேசுகிறீங்க பாருங்கள். ஆல்ரெடி தே ஆர் ஃபேமஸ் வித் யூ. உங்கள் கல்லூரியின் 4 பிரபலங்கள் உங்களோட பேச போகிறாங்க இந்த நிகழ்ச்சியில். அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எஸ். அதனால் முன்னாடி முன்னுரை அதெல்லாம் நிறைய ஒன்றும் சொல்லாமல் நேரடியாக அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்கணுமேன்றதுனால நேரடியாக விவாதத்துக்கு போயிடுறோம். இன்றைக்கி இங்கே எடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னென்னா, இன்றைய இளைஞர்கள் யார்? நீங்கள் தானே? அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே? ஆமாம். இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்களா, திசை மாறிய பாதையில் செல்கிறார்களா? இதுதான் தலைப்பு. திட்டமிட்ட பாதைகள்னா என்ன? ஸ்கூல்ல இருந்து காலேஜ் ஒழுக்கமாக புக்கை மட்டும் வச்சு படிச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம, பாட்டெல்லாம் பாடாமல், வானத்தெல்லாம் பறக்காமல், கிராஃபிக்ஸ் இல்லாமல், வேறு எந்த தவறான வழியிலையும் போயிடாமல், இப்போ இன்றைக்கி இளைஞர்களை பெரிதும் சங்கடத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிற 2 விஷயம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்குறீங்க. ஒன்று செக்ஸுவல் அப்யூஸ், இன்னொன்று ட்ரக்ஸ். இந்த 2 விஷயந்தான் ஒட்டுமொத்த மாணவர்களை, நீங்கள் இன்னும் இல்லை, சென்னையில் இருக்கவங்கலேருந்து வேறு நாட்டில் இருக்கிற மாணவர்கள்லேருந்து எல்லா நிலையிலும் இருக்கிற எல்லா இடத்துலையுமே எல்லா கல்லூரிகள்லையும் மாணவர்கள் ஃபேஸ் பண்ணுற பெரிய விஷயம் பாலியல் பிரச்சனைகளும் போதைப்பொருள் பிரச்சனையும். இது 2 தான் இப்போதைக்கு இருக்க சிக்கல். அந்த பக்கம் எதுவும் போயிடாமல் 3 வருஷம் டிகிரியோ இல்லை 5 வருஷம் டிகிரியோ பிரச்சனைலாம் முடிச்சுட்டு அடுத்து வேலை என்னவோ அதை நோக்கி போவது என்பது திட்டமிட்ட பாதை. திசை மாறிய பாதைனா இப்போ நான் சொன்னதெல்லாம் விட்டுட்டு வேறு வழியில் சேர்றது தான் அது திசை மாறிய பாதை. அதனால் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்களா,
திசை மாறிய பாதையில் செல்கிறார்களா என்பதுதான் தலைப்பு. அந்த தலைப்பில் இங்கே 6 பேர் பேசுவாங்க. 6 பேர் பேசி முடிச்சோன்னா அதுக்கு ஒரு தீர்ப்பும் சொல்லுவோம். ஒட்டுமொத்தமான டைம் முன்ன சொன்ன மாதிரி 1/2 hour தான் நமக்கு இருக்குது. அதனால் அவங்களும் கரெக்டாக 5 நிமிஷத்தில் பேசி முடிச்சுருவாங்க. ஒவ்வொருத்தரும் 5 நிமிஷம் ஷார்ப்பாக 5 நிமிஷத்தில் முடிச்சுருவாங்க. தீர்ப்பு 5 நிமிஷம் முடிச்சுருவோம். தேங்க்யூ பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணோம், அவங்க பேசும்போது நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்க பேசுறதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரியா? இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் தான் செல்கிறார்கள் என்று இந்த விவாதத்தை தொடங்கி வைக்க கோவை SNMV கலைக்கல்லூரியுடைய பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களை முதலாவதாக அழைக்கிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் துறையினுடைய தலைவர் ஸ்ரீதேவி மேடம் அவர்களுக்கும் விக்னேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்தில் சூப்பர் ஸ்டாராக வீட்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம். ஏன் சூப்பர் ஸ்டார்னு உங்களை சொன்னேன் தெரியுமா நடுவர் அவர்களே? வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகு இன்னும் உங்களை விட்டு போகல. அதனால இல்ல 70 வயசு தான் ஆகுது நடுவர் அவர்களுக்கு. அதனால நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்க வேணாம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு எங்க பசங்க திட்டமிட்ட பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? எங்க பசங்களை நீங்க நினைக்காதீங்க லேசா, பின்ன நீங்க ஆகிடுவீங்க தூசா. ஏன்னா அவங்க திட்டம் போடுவாங்க மாசா. ஏன்னா அவங்க என்னைக்குமே மாணிக் பாஷா நடுவர்களே. 5 5 10 எங்க பசங்கனாலே கெத்து நடுவர்களே. அவங்க கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுறதுக்கு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீங்களும் தீர்ப்பை பார்த்துதான் சொல்லணும் நடுவர்களே. ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை எது தெரியுமா ஆரம்பிக்குது? எதுல ஆரம்பிக்குது நடுவர்களே? அது நீங்க சொல்லிருங்க. திருமணத்துலதான் வாழ்க்கையை ஆரம்பிக்குது நடுவர்களே. எங்க பசங்க முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் எப்படி நடக்குதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு காலையை வளர்த்தி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஊரோரத்துல ஒரு சண்டாக்கலை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த சண்டாக்கலை தூக்கி காமிக்கணும். அந்த ஜல்லிக்கட்டு காலையை அடக்கி காமிச்சாதான் கல்யாணம். முதல்ல எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஜல்லிக்கட்டு காலை அடக்குனாதான் கல்யாணம்னா இந்த எதுக்கால கடைசியில உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரணியில், அவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, அதுதான் போனா போட்டு நடுவர் அவர்களே. உங்களுக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அது உங்க முகத்தை பார்த்தா கட்டி இருக்கிற பசுமாட்டை கூட அவுத்துட்டு வர ஒரு மாதிரி தெரியல. ஆனா இன்னைக்கு எங்க பசங்க என்ன தெரியுமா பண்றாங்க? மேட்ரிமோனிங்கிற எத்தனையோ மேட்ரிமோனி இருக்குது. சும்மா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க நடுவர்களே. வெப் கேமரால பாத்துக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல எல்லா வேலையும் பண்றாங்க நடுவர்களே. கடைசியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பிடிச்சா வச்சுக்கிறாங்க, பிடிக்கலன்னா OLXல போட்டு வித்துட்டு போயிட்டே இருக்காங்க நடுவர்களே. எவ்வளவு திட்டமிட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க. விளங்கிரும். சரி, அதுக்கு முன்னாடி ஒருவேளை இப்படி கல்லூரி பருவத்துல ஒரு காதல் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எங்க பசங்க 2 ஃபார்முலா தான் அப்ளை பண்றாங்க. திட்டமிட்ட என்ன தெரியுமா? ஆனா அந்த ஃபிகர் ஆகாட்டி அடுத்த ஃபிகர் போயிட்டே இருப்பா அப்படின்னு போயிட்டே நடுவர்களே. பாத்தீங்களா எப்படி விசில் பறக்குதுன்னு? முன்னையெல்லாம் பாத்தி அதெல்லாம் கம்மன் இருங்க நடுவர்களே. முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க மணமேடிக்குன்னு பாத்தீங்கன்னா கழுத்து ஃபுல்லா நகை போட்டு முன்னாடி ஃபுல்லா பூவை கட்டி பாத்தீங்கன்னா பொண்ணு இருக்குதா இல்லையானே தெரியாது நடுவர்களே. அப்படி கூட்டிட்டு வருவாங்க. பல நேரத்துல பொண்ணையே மாத்திருவாங்க. காட்டுறது ஒரு பொண்ணா இருக்கும், கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேற ஒரு பொண்ணா இருக்கும் நடுவர்களே. இன்னைக்கு எங்க பொண்ணு கிட்ட இந்த வேலையை நடக்காது. ஏன் தெரியுமா? குத்தாட்டம் போட்டுதான் மேடைக்கே வருவோம் நாங்க. சரிங்களா? மாப்பிள்ளை பாப்பாரு, ஐயோ புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த குத்து குத்துது, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன குத்து குத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டாங்க நடுவர்களே. முன்னாடியே பிளான் பண்றோமா இல்லையா நடுவர்களே? எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் நடுவர்களே. இல்லைன்னு வச்சுங்க எல்லாமே பிரச்சனை தான். சரிங்களா? இப்போ நிறைய விஷயம் இருக்குது சொல்றதுக்கு. ஆனா இப்ப நேரம் குறைவா இருக்கிறதுனால இப்போ குழந்தை பிறந்ததுல இருந்து எங்க பசங்களுக்கு
எல்லாமே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிரெக்னண்டா இருக்கும்போதே ஸ்கூல் இந்த ஸ்கூல் தான் ஃபிக்ஸ் பண்றோம். பெஸ்ட் ஸ்டடீஸ் கொடுக்குறோம். எத்தனை முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ குழந்தைகள் இருக்கு. இப்போ ஒண்ணுதான் கண்ணு வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் பெஸ்டா கொடுக்குறோம். பெஸ்ட் ஸ்டடீஸ், பெஸ்டா வந்து காலேஜ், பெஸ்ட் கல்யாணம், எல்லாமே பெஸ்டா பண்ற நடுவர்களே. அது மட்டும் இல்லைங்க, நிலாவை காட்டி சோறு ஊட்டுற காலமெல்லாம் போய் இப்ப நிலாவுக்கே போய் சோறு சாப்பிடுற அளவுக்கு நம்மளுடைய விஞ்ஞானம் அறிவியல் வளர்ந்துருச்சு நடுவர்களே. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பசங்கள்லாம் நிச்சயமாக திட்டமிட்ட பாதையில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப LIC இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குதுன்னா என்ன காரணம் நடுவர்களே? திட்டமிட்ட பாதையில் எங்க பசங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறனால தானே LIC சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அதனால நடுவர்களே, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், திட்டமிட்டு வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திசை மாறி செல்கிறார்கள் என்ற தலைப்பில் JCT கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய வணிக மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர், உங்கள் கல்லூரியின் முன்னாள் மாணவி ஹரிபிரபா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், எங்கள் தமிழெங்கள் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற என் தாய் தமிழாகிய தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னப்பா இது தமிழ் இவ்வளவு தூய தமிழ் பேசினா நாங்க எப்படி லிசன் பண்றது? தமிழையே தமிழ்ல சொன்னா புரியறது இல்லையே நம்ம ஜெனரேஷனுக்கு நடுவர் அவர்களே. பாத்தீங்கன்னா நாட்டாம படத்துல கூட நாட்டாம தீர்ப்பு மாத்தி சொல்லலாங்க. ஆனா எங்க நடுவர் அவர்கள் இருக்காரே, நல்லது தெரிஞ்சவரு, 4 பேர்த்து தெரிஞ்சவரு. அந்த 4 பேர் யாரும் இல்ல, நாங்க 4 பேர் தான். அவர் எங்க டீம் தான், நல்லா தெரியும். வேணா பாருங்க, லாஸ்ட்ல சிறப்பான ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுவும் நல்லவங்களா இருக்கிற எங்களோட அன்னைக்கு தான் சொல்லுவாங்க. வேணா பாருங்க, நம்ம எதிரணி பத்தி பேசலன்னா நல்லா இருக்காது இல்லையா? இவங்களெல்லாம் பார்த்தா வைகை புயல் சொல்ற மாதிரி பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது, பேசணும்னு வந்துட்டாங்க. ஆனா உள்ள வரும்போதே சொல்லிட்டாங்க, நம்ம 3 பேரும் சொல்லிட்டாங்க, உங்க பக்கம் தாங்க நியாயம் இருக்கு, இருந்தாலும் வேற வழி இல்ல, அதனால நான் பேசிட்டு போயிறேன், கொஞ்சம் விட்டுருங்கன்னு கேட்டனால 3 பேர்த்த விட்டுருக்கோமே தவிர்த்து மத்தபடி எல்லாம் வேற எதுவும் இல்லை. என்னங்க தலைப்பு இன்னைக்கு? இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்களா, திசை மாறி செல்கிறார்களா? எங்கங்க திட்டம் இருக்கு? இல்ல கேக்குறேன், எங்க திட்டம் இருக்கு? திட்டம் போடுறாங்க எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க திட்டம் போடுறாங்களா இல்ல. 4 பசங்க பேசிக்கிறாங்க, மச்சான் காலையில 5 மணிக்கு ரெடியாரு, மவனே லேட்டா எந்திரிச்சியா அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு. எதுக்குடா எல்லாம் 5 மணிக்கு ரெடி ஆகுறாங்க? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். இல்லைன்னா நல்ல காலத்துல 7 மணிக்கு தானே எந்திரிப்பாங்க. நம்மாலே 5 மணிக்கு எல்லாம் ரெடியா, எல்லாம் அசம்பிள் ஆயாச்சு, எல்லாம் ரெடியா இருக்கியா, பவுடர் டப்பா இருக்கா, எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, மாப்பிள்ள 5 மணிக்கு மேட்ச் ரெடியா இருக்கு. என்ன மேட்ச்னு பார்த்தா கிரிக்கெட்டா, அதுவும் இல்ல, PUBG மேட்ச், ஃப்ரீ ஃபயர் மேட்ச். திட்டம் எங்க போடுறாங்க? வாழ்க்கையை வந்து முன்னேற்றக்கு இல்ல, வாழ்க்கையை எப்படி வாழாம இருக்கணுங்கிறதுக்காகவே திட்டம் போட்டுட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? கொரோனான்னு ஒரே ஒரு டிசீஸ் வந்துச்சுங்க நடுவர் அவர்களே, சோலி முடிஞ்சு. நம்ம பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க, கையில போனை கொடுத்தாங்க. அப்புறம் என்னாச்சு? எல்லார் கையிலயும் மொபைலு, ரைட்ல இன்ஸ்டாகிராம், லெஃப்ட்ல டெலிகிராம், மேல ஃபேஸ்புக், கீழே ட்விட்டர்னு, மேல கீழே திரும்புற பக்கமெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறப்ப ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சு. ஆனா இப்போ சுத்தி சுத்தி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் மத்தியில குறுக்கலா இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஒரு சின்ன கேப்ல தான் ஸ்டடீஸே இவங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருது நடுவர் அவர்களே. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்லாம் ஆக்சிடென்ட் ஆனா இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்களோ இல்லையோ வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அப்படித்தான் ஒரு வீடியோ நானும் பார்த்தேன், நடுவர்களும் பார்த்தாருன்னு தான் நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தர் ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர்ல தான் ஆக்சிடென்ட் நடக்கிறது வழக்கமான ஒன்னா போச்சு. ஒரு நாள் என்னச்சு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. நம்ம பயவுள்ள தெளிவா வீடியோ எடுத்துட்டே இருக்காப்ல. நானும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னதாங்க இவர் பண்ண போறாருன்னு. கடைசியில பார்த்தா தெரியுது, இந்த மாதிரி வீடியோங்கள் பார்க்கணும்னா தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றான். கடைசியில இவர் உயிர் பொழைச்சாரா இல்லையான்னு பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்றான். இன்னும் மேலுமான இந்த மாதிரி 4 தெருவில் முக்கில் அடி வாங்கினவங்களோட கதையை தெரிஞ்சுக்கணும்னா பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்கன்றான். என்ன நடுவரவர்களே நியாயம் இது? ஒரு மனுஷங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நேரத்துல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு, கமெண்ட் பண்ணு, லிங்க் சென்ட் பண்ணுன்னு இருக்காங்களே, என்னதான் இவங்களோட இது? நீங்க இன்னொன்னு யோசிச்சு பார்க்கலாம், நம்ம பசங்களுக்கு கொரோனா காலம் எப்பேற்பட்ட காலம் ஜஸ்ட் சும்மா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அது எங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறான் ஒருத்தர்.
ஒருத்தர் பொற்காலங்கிறான். எப்படி சாமி அது இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கும் பொற்காலக்கும் ஈக்குவல் ஆச்சுன்னா, அன்னைக்கு தாங்க எங்க உலகமாகிய மொபைல் போன் எங்க கைக்கு வந்துச்சு. அது வந்துச்சு, எல்லாமே போச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? கூட இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு அவங்க அக்கா, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பாவோட கூட இருக்கிற நேரம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்டு பாருங்க. இருக்காது. ஏன்னா நம்ம பசங்களுக்கு தான் இருக்காங்க. யோகா சொல்லித்தர யோகா அக்கா இருக்காங்க, டிவோஷனலாக இருக்கணும்னா டிவோஷனல் அக்கா இருக்காங்க, ஜிம் பக்கம் போகணும்னா ஜிம் அக்கா இருக்காங்க, அட படிப்பு விஷயமா கோடிங் அக்கா இருக்காங்க. இத்தனை அக்கா இருக்கையில் நமக்கு எதுக்கு கூட பிறந்த அக்கான்னு சொல்லிட்டு அவங்களையே கழட்டி விட்டுட்டு இப்போ ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தில் மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இவங்க எப்படிதான் திட்டமிட்ட பாதையில போறாங்கன்னு 3 பேரும் நாக்கு கூசாம பேச வந்திருக்காங்கன்னு தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நல்ல தீர்ப்பு இப்பவே சொல்லிருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பாதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பசங்க கிட்ட போயிட்டு, பசங்கன்னா பசங்கன்னு அர்த்தம் இல்லைங்க, பொண்ணுங்க பசங்க ரெண்டையும் சேர்த்துதான் பசங்கன்னு சொல்றோம். அதனால உங்களை சொல்லலையேன்னு கவலையே படாதீங்க, நீங்களும் இன்க்ளூடட் தான். என்னாச்சுன்னா ஒரு குரூப் ஆஃப் பசங்கிட்ட போய் நம்ம ஆளுங்க தான் இப்பெல்லாம் மைக்க தூக்கிட்டு போயிடுறாங்களே, சொல்லுங்க 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 உங்க கருத்து என்ன, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பின்னதான் தெரியுது, ஏன்பா இந்த காலத்துல நல்ல பாதையில போகணும்னா எப்படிப்பா போறதுன்னு. இங்க பாருங்க, நல்ல பாதையில போகணும்னா 3 விஷயம் ஃபாலோ பண்ணணும்னு. நானும் ஷாக் ஆயிடுச்சு, இந்த காலத்துல இப்படி ஒரு பயனால். நோட்டு பேன் எடுத்து ரெடியா இருக்கேன், என்னதான் சொல்றாருன்னு கேட்டா, முதல்ல போன் எடுத்துக்கோங்க, என்ன ஃபாலோ பண்ணிருங்க. பின்னாடி என்ன பண்ணணும்னா ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு கூகுள் மேப் போங்க, நல்ல பாதையில் போடுங்க, நல்லா வருங்க. அப்பேற்பட்ட அமெரிக்காக்கே இதுல ரூட் சொல்லுது, நல்ல பாதைக்கு ரூட் சொல்லாதாங்க. ஏங்க நல்ல பாதையில என்னன்னே தெரியாத அளவுக்கு கூகுள் மேப்ல போய் பார்க்க சொல்றாருன்னா எந்த அளவுக்கு திட்டம் போட்டு சிறப்பான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க தான் நடுவர்களை பார்க்கணும். இந்த நம்மளோட தமிழ்நாட்டுல மொத்த மக்கள் தொகையில 19% இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஆனா அந்த 19%த்துல எத்தனை பேர் தங்களோட வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னா 1% கூட இல்லை. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஆடையின் அளவை குறைத்தனர், அமைதியின் அளவை குறைத்தனர். பெண்ணாடை சுதந்திரம்னு நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் பேசுவாங்க, நான் எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஆனா சுதந்திரங்கிறது ஆடைகள்ல மட்டும் இல்ல, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள்ல நீங்க தெரியப்படுத்த நினைச்சா தெரியப்படுத்தலாம், சாதிக்கலாம். ஆனா இப்ப என்னடானா ஆடை சுதந்திரம் மட்டும்தான் இப்ப எங்களுக்கு தேவைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பூனைக்கும் நாய்க்கும் காட்டுற செல்லத்தை கூட நம்மளை பெத்தெடுத்து வளர்த்தி கஷ்டப்படுத்தின அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பாசத்தையும் காட்டுறதில்ல நம்ம ஆளுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், நாட்டாம படத்துல நாட்டாம கூட தீர்ப்பை மாத்த சொல்லுவாரு. ஆனா எங்க நடுவர் அவர்கள் தீர்ப்பை மாத்த மாட்டாரு, தீர்ப்பை நம்ம பக்கம் தான். இப்ப என்னப்பா முடிச்சுட்டு வெளியே போயிட்டு பியர் சாங் போட்டு ஆட போறீங்க, அதானப்பா. வேற என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் இருக்கா? இல்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவா போய்க்கலாம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தானே போறீங்க. எப்படியோ நடுவர் அவர்களே, இவங்க டெஃபினட்டா திசை மாறிதான் போயிட்டு இருக்காங்கன்னு எங்க அணியில இன்னும் 2 பேர் சும்மா பட்டாசை கிளப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறை செல்வி ஸ்ரீமதி, வாங்க. நித்தம் பல கோடி நாவிலே பிறந்து சித்தையில் எல்லாம் வளர்ந்து எனக்குள் நீயாய் உன்னுள் நானாய் இருக்கும் தைந்தமிழே உனக்கு முதல் வணக்கம். வள்ளுவன் வாக்குகளிலே பிறந்து கண்ணதாசனின் காதலியாய் கம்பனின் கைகளிலே வளர்ந்து இன்று விண்ணுக்குள் மண்ணாய் மண்ணுக்குள் விண்ணாய் வீற்றிருக்கும் தைந்தமிழுக்கு என் முதல் வணக்கம். நல்ல தீர்ப்பினை நடுநாயகமாக வழங்க வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் எனது அருமை சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பார்ந்த மதிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்களா, திசை மாறி செல்கிறார்களா? இதுவே ஒரு வியப்பு தான் நடுவர் அவர்களே. நான் அடிச்சு சொல்லுவேன், இன்னைக்கு திட்டமிட்ட பாதைகள் தான் இளைஞர்கள் செல்றாங்க. இல்லைன்னா இப்படி ஒரு அழகான ஒரு மென்மையான நல்ல சூழல் நிறைந்த நேரு கலை அறிவியல் கல்லூரியில இந்த ஒரு சபையில, பிரம்மாண்டமான சபையில இத்தனை மாணவ செல்வங்களுக்கு எதிரில் ரொம்பவுமே அழகாகவும் தெளிவாகவும் திறமையாகவும் தன்னடக்கமாகவும் நம் முன்னாள் அம்மையார் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரியும் நடுவர் வீட்டில் இருக்க முடியுமா? இதுவே எங்கள் தமிழ் துறையினுடைய சிறப்பான திட்டம் அல்லவா? நடுவர் அவர்களே, இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? கடைசியா சொல்லுவோம்மா.
ஐயா இன்னைக்கு எல்லாமே இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுமே எல்லாமே ப்ரீ பிளான்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வெட்டிங் ஆகட்டும் எதுவுமே ப்ரீ வெட்டிங், ப்ரீ பிளான்ட், ப்ரீ பர்த்டே, ப்ரீன்னு எல்லாம் ப்ரீகேஜி முதற்கொண்டு ப்ரீல படிச்சிருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரியா இருக்குது. இன்றைய சூழ்நிலையில பொருளாதாரம் அப்படிங்கறது இளைஞர்கள் எப்படி கையாளுறாங்க தெரியுங்களா? ஒன்னொன்னும் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்ப நடுவருடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ட்வைன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னா, your customer, your account number credited with rupees 5 lakh அப்படின்னு சொன்னா உங்களுடைய எண்ணம் எப்படிங்க ஐயா இருக்கும்? கேட்கவே சந்தோஷமா இருக்குமா? ஆனா அதெல்லாம் நடக்காது. இப்போ 5 லட்சம் ரூபாய் நடுவர் அவர்களுடைய அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சு. அவரும் பார்த்துட்டாரு. இப்போ என்னங்க பண்ணுவாரு அவரு? ஏதோ செலவு பண்ணிடுவாரா? அனாவசியமா செலவு பண்ணுவாரா? ட்ரெஸ் எடுக்க, வீட்டுக்குன்னு, இல்லை வேற ஏதாவது அந்த மாதிரி செலவு பண்ணுவாரா? நிச்சயமா கிடையாது. நடுவருடைய கருத்து அப்படின்னு தெரியல. ஒரு சராசரி மனிதன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் மகனாக இருந்தால் ஒரு குடும்பத்திற்காக ஒரு பைக் வாங்கி கொடுக்கறது, கார் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கும். இதே பெண் பிள்ளையை பெற்றவராக இருந்தால் நகை அப்படிங்கிறதுல அவங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். ஐடி வேலைக்கு போகணும்னு இல்லை, நைட்டி கம்பெனி வேலைக்கு போயாவது குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கான எண்ணத்துல இன்னைக்கு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நிச்சயமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாறாத ஒரு கருத்து. இப்போ 4 நாளைக்கு அப்புறம் மழை வருது அப்படின்னாலே இன்னைக்கே ப்ரெடிக்ட் பண்ணி பாதுகாப்பான நிலைக்கு போயிடுறாங்க. ஏரி குளங்களை எங்க இருந்தாலும் சரி, ஒரு தாழ்வான இடத்துல இருந்து மேட்டு பகுதிக்கு பக்காவா கொண்டு போய் வச்சிடறாங்க நம்மளுடைய நிறுவனம் அவர்கள். இப்போவெல்லாம் நம்மளுக்கு எந்த விதமான பயம் அப்படிங்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு திட்டம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆதாரம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடுவர் அவர்களே, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் வந்து போனை வச்சுட்டே நின்றுட்டு இருந்தான். சரி நானும் பார்க்குறேன், ஏதோ போட்டோக்கு இது எடுப்பான், இல்லைன்னா யாராவது கூட கேர்ள் ஃப்ரெண்டு கொடுக்குது வீடியோ கால் பேசுறேன் அப்படின்னு நான் நினைச்சேன். சரின்னு பார்த்தா ரொம்ப நேரமா கை இப்படியே வச்சிருக்கிறேன். அதை தட்டுறான் இதை தட்டுறான். என்னடா தம்பி பார்த்தா பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போற பையன் மாதிரி இருக்கிறான். என்ன தம்பி பண்ற? போனை வச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, படிக்கலையாடா அப்படின்னு போய் கேட்குறேன். அந்த பையன் சொல்றான், இல்லக்கா எங்க வீட்டுல எனக்கு எங்க வீட்டு அப்பா அம்மாவுக்கும் ஒரு சின்ன ஒப்பந்தம் மாதிரி இருக்குது. நான் 12th முடிச்சுட்டு விஸ்காம் தான் படிப்பேன். ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அல்லது ஒரு போட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில நான் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா எங்க வீட்டுல வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கணும், பிடெக் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமா சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா, அதனால ஒரு ஒப்பந்தம் போட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த பையனுக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வீட்டில் தெரிஞ்சதையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ ஒரு 10 போட்டோ நல்லதா எடுத்துட்டு வா, அதை நம்ம போட்டு ட்ரெண்ட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு லைக்ஸ் வருது, எந்த அளவுக்கு அது சிறப்பானதா இருக்குது, உன்னுடைய திறமையானவன், நீ உண்மையான திறமை அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அந்த பையனை ராப்பகலா கஷ்டப்படுறான், போட்டோ எடுக்கிறான். அவனுக்கான முடிவு என்னங்கிறது அவனே எடுத்து போட்டோவும் பக்காவா வந்துருச்சு. அவங்க வீட்லயும் பர்மிஷன் கொடுத்து அவனுக்கு தேவையானது பண்ணிக்கிறான். இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படிங்கறது அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட ஆகட்டும் கன்வின்ஸ் பண்ணி அது நல்ல திசையில மட்டும்தான் கொண்டு போறாங்க. ஏன்னா இன்னைக்கு சின்ன வயசுல இருந்து ஊடகங்கள் எல்லாத்தையும் பார்த்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஒரு காயினுக்கு 2 சைடு மாதிரி ரெண்டுமே இருக்கும். அந்த மாதிரி அவங்க நல்லது மட்டுமே எடுத்துக்கிறாங்க. எடுத்து அவங்களுடைய கரியரை டெவலப் பண்ணிட்டு போறாங்க. இவ்வளவு ஏன் நடுவரவர்களே, எதிரணியில் இருக்கிற 2 பேர் நம் சகோதரர் சகோதரியை பார்த்து கேட்கிற 2 பேருமே ஃபைனல் இயர் யூஜி. இந்த வருஷம் இன்னொரு 4 மாசத்துல கல்லூரி பருவம் முடிய போகுது. அடுத்ததுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா இப்படியா முடிப்பாங்க அவங்க? சொல்லுங்க, முடிப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஒன்னா பிஜி அப்படிங்கிறது இருக்கும், திருமணம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னா வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இப்படி எல்லாமே பிளான்டா இருக்கும் போதுதான் இந்த 17 வயது குகேஷ் என்ற மாணவன் போய் செஸ்ல சாம்பியன்ஷிப் படிச்சுட்டு வந்தது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அவன் வந்து இந்த வயசுல போனா அப்படின்னா, ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர், அவங்க அம்மாவும் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கவங்க. ஏன் அவனை செஸ் விளையாடுறதுக்காக விட்டாங்க அப்படின்னா, இன்றைய இளைஞர்களினுடைய பெற்றோர்கள் வந்து இளைஞர்களுக்கு எது சரியோ அந்த வழிகாட்டல அமைப்பதற்காக இப்போ ரொம்பவுமே தெளிவா இருக்கிறாங்க அவங்க டெசிஷன் அப்படிங்கிறதுல. அந்த அளவுக்காக ஊக்குவிப்புறாங்க. அவங்களுடைய டேலண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதே பெருசா தெரியாம இருந்துச்சு. இப்போவெல்லாம் அப்படி இல்லை, எதுவுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி எதுவுமே எந்த ஒரு துறையிலையுமே நாங்க முன்னாடி வர்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ப்ரீ பிளான்டா இருக்கும். ப்ரீ பிளான்ட் மட்டும்தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு கிளம்புற அனைவருக்கும் நன்றி. 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறை ஹஸ்னா ஷெரீன்
போங்க. ஓகே, குட். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலரேறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர் என்னும் என் பாரதிதாசன் முழங்கிய என் தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதல் வணக்கம். முக்கணிகளில் ஒன்று ஆங்கில மாதத்தில் ஒன்று தமிழ் மாதத்தில் ஒன்று தை என மேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் 2ஆம் கண் வணக்கங்கள். நான் இங்கே எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இன்றைய இளைஞர்கள் திசை மாறி செல்கிறார்கள். நடுவர் அவர்களே, நான் ஏன் தெரியுமா இன்றைய இளைஞர்கள் திசை மாறி செல்கிறார்கள்னு பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, இங்க இருக்க இளைஞர்களை பாருங்க, இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா? முதல்ல எல்லாம் டாக்டர் படிச்சா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியரிங் படிச்சா இன்ஜினியரிங் ஆகலாம், நர்ஸுக்கு படிச்சா நர்ஸ் ஆகலாம் அப்படி இருந்தாங்க. ஆனா இப்பத்த இளைஞர்கள் டிகிரி படிச்சா என்ன வேணா ஆகலான்னு இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இவங்க எப்படி நடுவர் அவர்களே திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்கள் என்னால சொல்ல முடியும். அதே மாதிரி உண்மையை சொல்ல போற நடுவர் அவர்களே, எனக்கு 100 மார்க் 90 மார்க் 80 மார்க் வாங்குற பசங்களை விட 30 மார்க் 40 மார்க் வாங்குற பசங்களை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுங்கெல்லாம் பார்டர்ல பாஸ் பண்றவங்க. பாத்தீங்களா, கை தட்டு வருது, இதுலயே தெரியுதா? பார்டர்லயே பாஸ் பண்ணி பார்டர்லயே நிக்கிறவங்க நடுவர் அவர்களே. ஏண்டா உங்களை கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி படிக்க வச்சா பார்டர்லயே பாஸ் பண்ணி பார்டர்லயே நிக்கிற இந்த இளைஞர்கள் எப்படி நடுவர் அவர்களே திட்டமிட்ட பாதையில் செல்கிறார்கள் என்னால போய் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த பொம்பளை பிள்ளை இருக்காங்களே, என்னைக்கு டைட்டா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து பசங்க ஃபுல்லா லூசா தெரிய ஆரம்பிச்சுட்டானுங்க. அதே மாதிரி நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர் நல்லா யோசிச்சு பாருங்க. முக்கியமா இந்த ஆம்பளை பசங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்ற நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டுல ஃப்ரீயா கிடைக்குது அது ஒண்ணுனாலதான், அதனால சொல்ற நடுவர் அவர்களே, அப்பாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அன்பை காட்டும், அம்மாவின் கை அறிவை காட்டும், நண்பனின் கை ஃபிகரை காட்டும், ஃபிகரின் கை டாட்டாதான் மச்சான் காட்டும் அப்படின்னு தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க திட்டமிட்ட பாதையில் செல்கிறீர்கள். இல்லனா எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு திசை மாறி இளைஞர்களா தான் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க எனக்கு எத்தனை பேர்னு தெரியுமா நடுவர் அவர்களே? அதே மாதிரிதான் காலேஜுக்குள்ள வரும்போது சும்மா எப்படி வரான்னு தெரியும், ஒரு கடவுளத்திலேயே வரான், ஒரு சூர்யா கணக்கா மாதவன் கணக்கா ஒத்தனோடு சுத்திட்டு வந்தா போதுமாப்ளே அப்படின்னு தான் வரானே தவிர படிச்சு நல்ல வேலை எடுக்கணும்னு யாரும் வர்றதில்லை நடுவர் அவர்களே. அதே மாதிரிதான் தன்னை தானே ஒரு விஜய் தேவர்கொண்டா ஒரு த்ருவ் விக்ரம் நினைச்சுக்கிறான். அப்படி நினைக்கிறது தப்பு இல்ல. காலேஜுக்குள்ள வரும்போது என்னமா நினைக்கிறான், ஒரு ராஸ்மிகா கிடைக்குமா இல்ல ஒரு மீரா கிடைக்குமா அப்படின்னு தான் வரானுங்களே தவிர படிச்சா நல்ல வேலை கிடைக்குமான்னு யாரும் வர்றதில்லை நடுவர் அவர்களே. அதே மாதிரி நடுவர் அவர்களே, என் ஃப்ரெண்டோட என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு அவனுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. நான் கேட்குறேன், டேய் என்னடா தம்பி எக்ஸாம்ல 8 அரியர் வச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், நல்லா கேட்டுக்கோங்க, அரியர் இல்லாத மனிதன் அரை மனிதனக்கா அப்படிங்கிற நடுவர் அவர்களே. இப்ப இருக்கிற இளைய சமுதாயம் படிச்சு பாஸ் ஆனா படிப்பு நம்மளோட சொத்து நினைக்கிறது இல்ல, அரியர் வச்சு அதுதான் கெத்து நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அதே மாதிரி ஒரு கவிஞன் கவிதை எழுதுறான், என்னன்னா ஹீரோ ஹோண்டாவுக்கும் அப்பாச்சி பைக்குக்கும் பந்தயம் வந்தது, ஆம்புலன்ஸ் வென்றது. பைக் எடுக்கிறான், 4 பேர்த்த ஏத்தனா 100க்கு மேல போறான், அடுத்த செகண்ட் 108ல போயிட்டே இருக்கிறான். இன்னைக்கு பெத்தவங்க உங்களை நம்பி ஒரு பைக் வாங்கி கொடுக்க முடியுதா நடுவர் அவர்களே? அது மட்டுமா, பஸ்ல ஃபுட்போர்ட் அடிச்சுட்டே தான் போவா. ஏன் தெரியுமா? அப்பதான் வெளியே இருக்க ஆளையும் பார்க்க முடியும், உள்ள இருக்க ஆளையும் பார்க்க முடியும். இப்படி வண்டியில வேகமா போயும் பஸ்ல ஃபுட்போர்ட் அடிச்சு எத்தனையோ விபத்துக்குள்ளாய் இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் அனாதையா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இப்படி இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயம் எப்படி நல்ல திட்டத்துல நடக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் நடுவர் அவர்களே. அதே மாதிரிதான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அன்னையர் தினம் எப்பன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா. அன்னையர் தினம் சரி ஈஸியாப்பா. லவ்வர்ஸ் டே எப்பன்னு சொல்லுங்கப்பா. பாத்தீங்களா நடுவர் அவர்களே, இதுலயே உங்களுக்கு தெரியுதா இன்றைய இளைஞர்கள் திசை மாறிதான் செல்கிறார்கள் என்று. பெத்தவங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிற இந்த சூழ்நிலையில தயவு செய்து
இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் யார் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறீங்க? ஒரு தளபதி மேடையில் ஏறி பேசினா கை தட்டுறீங்க, ஒரு தலை மேடையில் ஏறி பேசினா கை தட்டுறீங்க. அவங்க மேல வைக்கிற நம்பிக்கையை விட அந்த நம்பிக்கையை உங்க மேல வச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா திட்டமிட்ட பாதையில் தான் சென்றிருப்பீங்க. நானும் இந்த அணியில தான் பேசியிருப்பேன். அது வரைக்கும் இன்றைய இளைஞர்கள் திசை மாறிதான் செல்கிறார்கள் என்று உறுதியாக கூறிய என் உரையை நிறைவு செய்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி வைகை வாங்க. 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் இயற்கை அரண்களால் சூழப்பட்டு ஒப்பில்லா தாய் தமிழை ஆடையாக்கி மூவர்ண கொடியை கையிலேந்தி வீற்றிருக்கும் என் பாரத தேவிக்கும் தமிழில் சிறந்த எழுத்துக்கள் எத்தனையோ இருப்பின் மா மே தை போன்ற சிறந்த எழுத்துக்களாக கருதப்படும் மா மேதைகளுக்கும் என் தாய் திருநாட்டின் தமிழன்னை மடியில் தவழ்ந்து விளையாடும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் என்னை போன்ற மாணவ செல்வங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நடுவர் அவர்களே, மொத்தமா இந்த மேடையில 6 பேர் எங்க அணிக்கு சப்போர்ட்டா வந்திருக்காங்க. ஆஹா, ஒரு அமைதி. என்ன 6 பேருன்னு சொல்றீங்களேம்மா? இளைஞர்கள் தடமாறி செல்றாங்க அப்படின்னு பேசுறதுக்கு சரியான திட்டத்தோட வந்திருக்காங்கல்ல, அவங்களும் திட்டமிட்ட பாதையில தானே நடுவர் அவர்களை செல்றாங்க. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பாப்போம். எங்க இளைஞர்கள் ஒரு விஷயத்த கையில எடுத்தா அதை முடிக்காம விட மாட்டாங்க. ஆமாவா இல்லையாப்பா? எல்லாம் சொல்லுங்க. பாருங்க நடுவர் அவர்களே, திட்டமிட்ட பாதையில தான் செல்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் ஒன்னும் சும்மாலாம் வாய் பேச்சுக்கலாம் சொல்லலப்பா. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை பேன் பண்றதுக்காக நிறைய நடவடிக்கைகளும் எடுத்தாங்க. ஆனா எங்க இளைஞர்கள் அதை சரியான பாதையில கொண்டு போனதுனால இந்த தை மாதத்துல திரும்பி அந்த ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. அது எத்தனை பேருக்கு தெரியும் நடுவர் அவர்களே? இங்க நம்ம எதிரணி சொல்றாங்க நம்மளுக்கு அன்னையர் தினம் தெரியல, காதலர் தினம் தான் தெரியுதுன்னு. யார் சொன்னா? காதலர் கிட்ட மட்டும்தான் காதலை சொல்லணும்னு நாங்க எங்க அப்பா கிட்ட சொல்லுவோம், எங்க அம்மா கிட்ட சொல்லுவோம். அதுவும் ஒரு விதத்துல காதல் தானே நடுவர் அவர்களே. எங்க மாணவர்கள் பாருங்க அமைதியா இருக்காங்க. ஏன் தெரியுமா? கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனும் உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். நம்ம அணியில இருந்து அடுத்த அக்கா வருவாங்க, பேசுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா எங்க மாணவர்கள் திட்டத்தோட உட்கார்ந்துருக்காங்க நடுவர் அவர்களே. இப்ப நம்ம எதிரணியில அடுத்து பேச வராங்க அன்பண்ணா. அவங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு திட்டமிட்ட பாதையில தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் இளைஞர்கள் ஒன்னும் சும்மா இல்ல நடுவர் அவர்களே. மதமென பிரிந்தது போதும், ஈதமென பிணிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும் அப்படின்னு இன்னமும் மச்சான் நீ பண்றா, மச்சான் நான் இதை பண்றேன்டா, மச்சான் இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு ஜம்முன்னு பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லையா? கேட்டு பாருங்க நடுவர் அவர்களே. இப்போ விவேகானந்தர் ஐயா சொல்லியிருக்காங்க, 100 இளைஞர்களை என் கையில கொடுத்து பாருங்க, இந்த இந்தியாவை நான் மாற்றி காட்டுறேன்னு. ஆனா இன்னைக்கு ஒரு இளைஞன் தன்னோட கையில ஒரு ஊடகத்தை வச்சுக்கிட்டு, மச்சான் இந்த இடத்துல இது நடக்குதுடா, மச்சான் இங்க வெள்ளம்டா, நீ போய் இதை பண்றா, மச்சான் இந்த இடத்துல இது நடந்துருச்சு, நீ போய் பாடுறா அப்படின்னு சொல்லி எந்த ஊடகத்தை இவங்க தவறு தவறு தவறுன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களோ அதே ஊடகத்தை எங்க இளைஞர்கள் கையில எடுக்கும் போது அது சரியான ஒரு விதத்துல மட்டும்தான் நடுவர் அவர்களை போயிருக்கு. இப்ப இவங்க சொல்லலாம் நம்ம நாட்டுல இது நடக்குது அது நடக்குதுன்னு. ஒரு அருமையான பாடல் வரி ஒண்ணு கேட்டேன். நமக்கென பல போர்கள் இருக்கையில் வெளியில் இருந்து ஒரு விண்கல் வருவதா, அதை உடைத்திடு அதை சிதைத்திடு பின்னால் போரிடுவோம் அப்படின்னு ஒரு நல்ல வரி ஒண்ணு கேட்டேன் நடுவர் அவர்களே. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த ஊடகம் நமக்கு ஒரு பிரச்சனை, செல்போன் தான் நமக்கு ஒரு பிரச்சனை, மாணவர்களுக்கு இது நடக்குது அது நடக்குதுன்னு. இதை எல்லாத்தையும் நம்ம உடை தெரிந்தால் நம்ம மாணவர்கள் கண்டிப்பாக திட்டமிட்ட பாதையில் தான் இன்னும் செல்கிறார்கள், இதுக்கு அப்புறமும் செல்வார்கள் அப்படிங்கிறது தான் நடுவர் அவர்களை எங்க பாயிண்ட். இப்ப இதுலயே பாத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை மாணவர்கள் அவர்களுடைய கல்லூரி ஃபீஸை கட்டுறதுக்காக வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க நடுவர் அவர்களே. அம்மாவை பார்க்க தெரியாம இல்ல, அப்பாவை பார்க்க தெரியாம இல்ல, எங்களால முடியும் நாங்க நினைச்சா பண்ணுவோன்னு கையில எடுத்து முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இப்ப சொல்லலாம் நடுவர் அவர்களே, இவங்க நிறைய பேர் எதுவுமே கிடையாது, இவங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியாது அப்படின்னு. ஆனா கரெக்டா பிளான் போட்டு ஒரு கல்லுல 2 மாங்காய் நான் அடிச்சா இதையும் முடிப்பேன் அதையும் பிடிப்பேன்னு நினைச்சு திட்டமிட்ட பாதையில சரியா சென்று கொண்டிருக்கிறவர்களே நம்ம இளைஞர்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே.
இப்போ வந்துட்டு நிறைய சொல்லலாம், உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, நீ முன்னால் 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 முள்ளால் வாடா, ஆடத் தெரியாதா பாடத் தெரியாதா, நாங்க ஆடுனா பிரபுதேவாவா வருவோம், பாடுனா நாங்க ஏஆர் ரகுமானா வருவோன்னு இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு திட்டமிட்ட பாதையில் சரியாக எங்கள் இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பரசு வாங்க. ஓகே. என்னை விழவைத்து அளவைத்து சிரித்த பின்பு சிந்திக்க வைத்து ஆபத்திற்குள் கை கட்டி அத்தனைக்குள்ளும் விதைத்து இந்த மண்ணில் மனிதனாக வாழ வைத்த என் தாய்க்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் என் முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் தான் நான் இங்க வந்திருக்கேன். இது வேறையா? இன்றைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில போறாங்களா திசை மாறி போறாங்களா? அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கமே. அததான் நானும் சொல்றேன் நடுவர் அவர்களே, இந்த கேள்விய எத்தனை பேர்கிட்ட கேட்டாலுமே திசை மாறி அப்படின்றதுதான் அவங்க மைண்டுக்குள்ள வரும். அந்த அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் எல்லாரும் மனதிலுமே திசை மாறி தான் போறாங்கன்னு திணிச்சு வச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, இதை மாற்ற முடியுமா? இல்ல இதற்கு எதிர்ப்பு சொல்ல முடியுமா? இப்போ நான் ஸ்டார்டிங்ல இருந்து வரேன். பள்ளி பருவம், இப்ப இருக்கிற பள்ளி பருவம் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. நான் படிச்ச பள்ளி பருவத்துல எப்படி இருந்துச்சு நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு சின்ன கதை. எனக்கு பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான், சரிங்களா? அப்போ என்னோட அறிவியல் வாத்தியார் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி தராங்க. இந்த மாதிரி வெடிப்பு வந்து பூமி அந்த மாதிரி எல்லா கிரகங்களும் உருவாச்சு அப்படின்னு சொல்லும்போது என் பக்கத்துல இருந்த பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கறான் பாருங்க. பூமி உருவானதெல்லாம் இருக்கட்டும் சார், அந்த வெடிப்பு வந்துச்சுன்னு நீங்களே அதை யாரு பார்த்தா, மனுஷங்களே இல்லைன்னா யாரு பார்த்தா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ அந்த அளவுக்கு பகுத்தறிவா கேட்டப்போ எங்க ஆசிரியருக்கு உடனே கோவம். என்ன பண்ணிட்டாரு, நீ மேலே ஏறி நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் அப்போ முணங்கிட்டே இருக்கான். என்னடா முணங்குற அப்படின்னு கேட்டப்போ அவன் சொல்றான், எனக்கு பதில் தெரியலனாலும் நான் தான் மேலே ஏறி நிக்கிறேன், அந்த ஆசிரியருக்கு பதில் தெரியலனாலும் நான் தான் மேலே ஏறி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகுத்தறிவா யோசிச்ச காலம் போய், அவங்க அது நக்கலாவே இருந்தாலும் அவன் அந்த அளவுக்கு யோசிச்ச காலம் போய் இன்னைக்கு ஆசிரியர் திட்டுனா ஒரே டைலாக் தான். எப்படின்னா, ஏறுனா ஜெயிலு, இறங்குனா ரெயிலு, போட்டா பெயிலு, போலீஸே தூக்குறதுக்கு ஆள் இருக்கு நடுவர் அவர்களே இன்னைக்கு நம்ம பசங்க கிட்ட. நெக்ஸ்ட், இப்ப இருக்கிற பருவத்துல காதலை பத்தி பேசலாம். காதல்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே மூஞ்சி வந்து அப்படியே ஸ்மைல் ஆயிரும். அன்று இருந்த காதல் எல்லாம் வந்து புனிதமானதா இருந்தது. இப்ப இருக்கிற காதலை எதனால எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்னா, ஒரே பாட்டுல சொல்றேன் கேளுங்க. கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் த புல்லட், ஆண்ட வேலை பாடிக்கலாம் டூயட், ஆண்ட வேலையே டூயட் பாடுறான் அப்படின்னா அவன் டெய்லி எத்தனை டூயட் பாடுவான் பாத்துக்கோங்க நடுவர் அவர்களே. பசங்க சிரிக்கிறதுலே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நடுவர் அவர்களே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது. இப்போ முக்கியமான டைம் இல்லாத காரணத்தினால முக்கியமான ஒண்ணு போதைப் பொருள். இப்போ நம்ம பசங்களுக்கு நடுவுல ஒரு பரவலான ஒரு வார்த்தை, மச்சான் வெப்பன் இருக்கான், மச்சான் பொருள் இருக்கான், மச்சான் இந்தா இங்க வா இங்க வான்னு கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே அந்த வெப்பன் அப்படின்னா குளிர் உதடு வெப்பன் அப்படின்னு கேட்டு அந்த அளவுக்கு, அதாவது தெரியாத நபர்கிட்ட கூட போயிட்டு வெப்பன் தெரியா அப்படின்னு கேட்டா உடனே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து இந்த குளிர் உதடுன்றதுக்கு அடிமையாகி போயிருக்காங்க நடுவர் அவர்களே. டோபமைன் அப்படின்னு ஒரு இது வந்து நம்ம உடம்புல சுரக்கும். அது எப்ப சுரக்கும் அப்படின்னா, நம்ம வெற்றி அடையும் போதோ நம்ம சந்தோஷப்படும் போதோ அது கிடைக்கும். ஆனா அந்த குளிர் உதடுன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அதை யூஸ் பண்ணும்போது செயற்கையா நமக்கு அந்த டோபமைன் வந்து சுரக்க வைக்கும். இதை எதுக்கு லீட் ஆகும் அப்படின்னா, கேன்சருக்கு லீட் ஆகும். நம்ம அதை வந்து ஜாலி அப்படின்னு நினைக்கிறோம். என்னுடைய கிளாஸ்ல நடுவர் அவர்களே பசங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க கிளாஸுக்கு. அப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த பிள்ளைய பார்த்தேன்டா அந்த பிள்ளைய பார்த்தேன்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்னைய கேட்குறாங்க, நீ யாரையும் பார்க்கலையாடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா நான் எதுவும் பார்க்கலடா அப்படின்னு நார்மலா சொன்னதுக்கு, நீலாம் பையனா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைய இளைஞர்கள் ஆண்துவம் என்றால் என்னன்னே தெரியாத அளவுக்கு திசை மாறி போயிட்டு இருக்காங்கன்றதான நடுவரை என்னோட கருத்து. அந்த கேர்ள்ஸ் பாக்குறது கூட பரவாயில்ல நடுவர் அவர்களே. போதைப் பொருள், இப்போ நீ சரக்கு அடிப்பியா அப்படின்னு கேட்டா இல்லைன்னா நீலாம் சின்ன பிள்ளை கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கேன் நடுவர் அவர்களே. பஸ்ஸுக்கு பக்கத்துல ஒரு பெண்ணும் ஒரு அம்மாவும் உட்காந்துருக்காங்க. நாங்க போயிட்டு இருக்கும் போதே அந்த மாதிரி
ஒரு 2 ஸ்டாப் தாண்டி அந்த அம்மா இறங்குறாங்க. இறங்கும்போது அந்த பொண்ணை பார்த்து 347 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. 347, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 347 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. இந்த அம்மா, இந்த பொண்ணுக்கு என்னன்னே புரியல. நானும் என்னடா அந்த அம்மா 347ன்னு சொல்லிட்டு போறாங்களே, என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேல, அந்த அம்மா இறங்கினதுக்கு அப்புறம் சொல்றாங்க, நான் ஏறின ஸ்டாப்ல இருந்து இந்த இறங்கின 2வது ஸ்டாப்புக்குள்ள அப்புறம் அப்படின்னு நீ வந்து 347 தடவை சொல்லியிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிருக்காங்க. அலெக்சாண்டர் கிரகாம்பல் போனை எதுக்கோ கண்டுபிடிச்சா நம்ம பசங்க அப்புறம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அதை யூஸ் பண்றாங்க நடுவர் அவர்களே. அப்புறம் எப்படி அவங்க திட்டமிட்ட பாதையில போறாங்கன்னு சொல்லுவீங்க? நம்ம அம்மா சொன்னாங்க, உமா மகேஸ்வரி அம்மா சொன்னாங்க, 5 5 10 நம்ம பசங்கனாலே கெத்து அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கிற கெத்து எப்படி தெரியுங்களா? பைக் வாங்கினா 200 சிசி வாங்கணும், 150க்கு மேல ஸ்பீடு போகணும், அதுதான் கெத்தா இருக்கு நடுவர் அவர்களே. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி கெத்தா இருப்பாங்க? செத்து போயில இருப்பாங்க. அப்படி இருக்கிற இளைஞர்கள் இப்ப எப்படி திட்டமிட்ட பாதையில போறாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க? சொன்னாங்க, ஜல்லிக்கட்டு பத்தி சொன்னாங்க. ஜல்லிக்கட்டுக்கு எல்லாரும் சேர்ந்தீங்க, சரி, ஜல்லிக்கட்டு சேர்ந்து எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் தமிழன்னு சொல்றதுக்கு பெருமை சேர்த்த ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு, சரியா? அதுக்கப்புறம் அதை விட பெரிய இன்சிடென்ட் நிறைய நடந்தாலும் அதற்கெல்லாம் எதற்கு சேரல. எதனால அப்படின்னா, போதைப் பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா, கூட இருக்கிறவனையே துரோகியா, ஒரு எதிரியா தான் பார்க்க வைக்கும். இப்ப அவன் வெப்பன் கேட்கறான் அப்படின்னா, அவன் கொடுக்கல அப்படின்னா அவனே அவனுக்கு எதிரியாயிருவான். இது என் ரூம்ல நடந்த ஒரு விஷயம். கூட இருக்கிறவன் கேட்கும்போது கொடுக்கலைன்னா அவனே அவனுக்கு எதிரியாயிருவான். சிம்பிளா சொல்லணும்னா, மொபைல் இப்போ பெற்றோரை குறை சொல்லவே முடியாதுங்க. இந்த எந்த விஷயத்திலையும் பெற்றோரை குறை சொல்ல முடியாது. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். எதனாலன்னு தெரியுமா? அந்த காலத்துல பெற்றோரை எப்ப எல்லாரும் கைவிட்டுட்டு போனாங்க? கல்யாணம் பண்ணி தனக்கு ஒரு துணை வந்ததுக்கு அப்புறம் தான் தனியா போனாங்க. ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் 15 வயசுல மொபைல் போன் அப்படின்ற ஒரு துணையை தேடிட்டு 15 வயசுலயே தன் பெற்றோரை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா, பெற்றோரை எப்படிங்க குறை சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, பெற்றோரை எப்படி குறை சொல்ல முடியும்? என்னையவே எடுத்துக்காட்டா சொன்னாங்க. என் தங்கச்சி வந்து என்னையவே ஒரு எடுத்துக்காட்டா சொன்னாங்க. திட்டமிட்ட பாதையில போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் திட்டமிட்ட பாதையில போகும்போது எத்தனை இடத்துல திசை மாறினேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களுமே ஒரு இடத்துல திசை மாறி போயிருப்பாங்க, கண்டிப்பா போயிருப்பாங்க. நான் வந்து திட்டமிட்ட பாதையில செல்லல அப்படின்னு சொல்லல. எல்லாமே, அதாவது இவங்க சொன்ன மாதிரி காயின்ல ஹெட் டைல்ஸ் இருக்கு அப்படின்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். திசை மாறி நடுவர் அவர்கள் கூறுவாங்க, அதாவது தலைப்பு பதில் கூறுவாங்க. திட்டமிடல பாதையில போறாங்களா திசை மாறி போறாங்களான்னு கூறுவாங்க. திசை மாறி தான் போறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கான அட்வைஸா நான் சொல்றேன், திசை மாறி போற எல்லா இளைஞர்களும் திட்டமிட்ட பாதையில போங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 6 பேர் பேசியாச்சு. 5 நிமிஷம், 5 மினிட்ஸ், சரியா? என்னோட கேரியர்லேயே இந்த மினி பட்டிமன்றம் இதுதான், ரொம்ப இவ்வளோ ஷார்ட்டா. ஓகே, இன்றைய இளைஞர்கள் அப்படின்னு டினோட் பண்ணது யாரை சொன்னாங்கன்னா நீங்கள் தான். இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் இங்கே டிகிரி படிக்கிறவங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு டிகிரி படிக்கிறவங்க அடுத்தது ஒரு வேலைக்கு போக போகிறீங்க. நம்ம எல்லாருடைய நோக்கமும் என்னங்க? ஏதாவது ஒன்று படித்து ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலை மூலமாக ஒரு வருமானம் தேடிக்கணும், அந்த வருமானம் மூலமாக லைஃப்பில் செட்டில் ஆகணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தானே படிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தினுடைய டாப்பர் மோஸ்ட் ஏர்னிங் எது? உலகத்தினுடைய அதிகமான வருவாய் வரக்கூடிய வேலையாக நம்ம எல்லாம் எதை நினைக்கிறோம்? ஐடி கம்பெனி இல்லையா? ஐடி தானே இன்னைக்கு நிலைமைக்கு பெருசு, அப்படிதான் நம்ம கணக்கு. டாப்பர் மோஸ்ட் வேர்ல்டு ஐடி கம்பெனிஸ் 3 என்ன? ஏதாவது ஐடியா இருக்கா? 3 கம்பெனிஸ் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற டாப்பர் மோஸ்ட் ஐடி கம்பெனிஸ் என்னது? நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைலில் இருக்கிறதம்மா, ஒன்று கூகுள், இன்னொன்று மைக்ரோசாஃப்ட், இன்னொன்று ஏதாவது ஐடியா இருக்கா? ஹெச்சிஎல். கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஹெச்சிஎல், இது 3 கம்பெனி தான் உலகத்தினுடைய டாப்பர் மோஸ்ட் ஐடி கம்பெனிஸ். இந்த 3 கம்பெனிகளில் வேலை கிடைக்கிறவங்க தான் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களாக கருதப்படுறாங்க. இந்த 3 கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் அதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா
எங்கே இருக்கு? யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது, அமெரிக்காவில். அமெரிக்காவில் இருக்கிற கூகுள், ஹெச்சிஎல், மைக்ரோசாஃப்ட் 3 கம்பெனிக்கும் உலகம் முழுக்க இந்த நாடுகள் எவ்வளோ நாடுகள் இருக்கு? நம்ம இந்தியா மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், எவ்வளோ நாடு இருக்கு? ஆஸ்திரேலியா இருக்கு, ஜப்பான் இருக்குது, சைனா இருக்கு, எவ்வளோ நாடுகள் இருக்குல்லப்பா. இவ்வளவு நாடுகள் இருக்கிற இடத்துல இவ்வளவு மனித மூளைகள் வேலை செய்யும் போது இந்த 3 கம்பெனிக்கும் சிஇஓ யார் தெரியுமா? யார் இருக்காங்க? யாரு? இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. என்ன காரணம்? கூகுளுடைய சிஇஓ யாரு? சுந்தர் பிச்சை. ஹெச்சிஎல்லுடைய சிஇஓ சிவன் அடார். மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ சத்யநாதலான்னு ஒரு பேர். 3 பேருமே இந்தியன்ஸ். 3 பேருமே இந்தியாவில் இருந்து பிறந்து இந்தியாவில் படித்து இந்தியாவில் இது மாதிரி ஒரு சுமாரான கல்லூரியில் படிச்சுட்டு போய் இன்னைக்கு உலகத்தினுடைய டாப்பர் மோஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இன்னைக்கு அந்த ஃபுட் கேரியர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா போன 2024 ஸ்விக்கியில் வேலை செய்கிற, ஜொமேட்டோவில் வேலை செய்கிற பசங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்களேன். 60லிருந்து 75%, 60 to 75% ஆஃப் எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குற பசங்க யாருன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவன், பிஇ டிகிரி 4 வருஷம் பிஇ முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சக்ஸஸ்ஃபுல்லாக டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்தவன் வேலை கிடைக்காம ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ போய் ஒரு வீட்டில் சாப்பாடு வாங்கி கொடுத்து அதுலேருந்து வர டிப்ஸை வச்சு பிழைக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு கல்வியினுடைய தரம் மாறி போச்சுன்னா, இந்த இடம் நீங்கள் உட்கார்ந்துருக்க இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் எக்ஸாக்ட் பிளேஸ் விச் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் யுவர் லைஃப். அடுத்து வரக்கூடிய ஒரு 50 ஆண்டுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னவாக போகிறது என்பதை தீர்மானிக்கிற இடம் இந்த இடம்தான். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணணுமோ, என்ன வேணுமோ, உலகத்தை சுற்றி இப்படி திரும்பி பாருங்க. நாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்த ஒரு 3 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு வெளியே போன உடனே, வெளியே போன அடுத்த நிமிஷமே வந்து சினிமா படத்துலலாம் வர மாதிரி ஒரே பாட்டில் பணக்காரர் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு வேலை கிடச்சிரும், போன உடனே கார் கதவை திறந்து விடுவாங்க, பெருசாக மாடி கட்டிடலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற கால சூழல் என்ன, முன்னாடி எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய எண்ணிக்கை 2010 எவ்வளோ இருந்துச்சுன்னா 69 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. எப்போ? 2010. இன்னைக்கு எவ்வளோ காலேஜஸ் இருக்குது தெரியுமா? ஒரு ஆண்டுக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, அவுட்கமிங் இன்ஜினியர்ஸ் அரியரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ, பிஇ மெக்கானிக்கலோ, பிஇ ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியோ, மேட் ஃபைபர் டெக்னாலஜியோ, ஃபேஷன் டெக்னாலஜியோ முடிச்சுட்டு பிஇ முடித்த இன்ஜினியர்ஸாக வெளியே வரவனுடைய எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுமார் 3 லட்சத்துக்கு மேலே. அப்போ 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு இங்கே கம்பெனிஸ் இருக்கா? அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஇ முடித்தவங்களுக்கே இதுதான் நிலமன்னா, நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் படித்தவங்க, ஈவன் தமிழ் படிக்கிறவங்க, மேக்ஸ் படிக்கிறவங்க, இங்கிலீஷ் படிக்கிறவங்க, ஃபுட் சயின்ஸ் படிக்கிறவங்க, இப்படி இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாமே வெளியே வந்து நீங்கள் ஒரு இடத்தை பிடிப்பதற்கு போராடித்தான் அந்த இடத்த பிடிக்கணும். அந்த போராடித்தான் இந்த இடத்த பிடிக்க போகிறோன்ற ஒரு சூழல் இந்த கல்லூரியிலேருந்து நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வர்ற வரைக்குமே தெரியாது. ஏன்னா இங்கே இருக்க அட்மாஸ்பியர் உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு ஜாலி மூட்லேயே வச்சுருக்கும். இந்த ஜாலி மூட்லேயே வச்சுருக்கும் போது ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதை கெடுத்து கீழே இருந்து காலை பிடிச்சி வாரி விடுறதுக்கு நான் சொன்ன அந்த 2 விஷயங்கள். ஒன்று ட்ரக்ஸ். இப்போ தம்பி அன்பரசு சொன்ன மாதிரி ட்ரக்ஸுன்றது ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லா இடங்கள்லையுமே. ரியாலிட்டி என்ன தெரியுங்களா? உங்கள் அப்பாக்களோ, அப்பாவோட அப்பாவோ, அப்பாவோட அப்பாவோ, அதாவது தாத்தாவோட அப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். ட்ரக்ஸுன்னா என்னங்க? கல் சாராயம்னு ஒன்று விற்கும், கல்லுன்னு ஒன்று இருக்கும், பனைமரத்துலேருந்து இருக்கும். அந்த பனைமரத்துலேருந்து வர்ற கல்லை குடிச்சிட்டு போதையில் வீட்டில் சத்தம் போடுவாங்க, விளையாடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, வந்துடுவாங்க. அது இயற்கையிலேயே பனைமரத்துலேருந்து வந்ததுனால அந்த கல்லுனால. அதுக்கு பின்னாடி வந்தவங்க ஒயின் ஷாப்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது கூட வந்து ஒரு மெத்தடாலஜியில் பழைய பழங்களை எல்லாம், கிரேப்ஸு அந்த மாதிரி பழைய பழங்களை எல்லாம் கண்டென்ஸ் பண்ணி அதை ஒரு
ஏதோ ஒரு திரவமாக மாற்றி அதை வந்து லிக்கராக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது அடுத்த வெர்ஷன். அதுக்கு அடுத்த வெர்ஷன் வரும்போதெல்லாம் சொசைட்டியினுடைய ஸ்ட்ரக்சர் மாறி போச்சு. இன்னைக்கு போதைப் பொருள் என்ன கலரில், என்ன மெட்டீரியலில், என்ன ரியாலிட்டியில், என்ன கண்டென்ட்டில் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு விதவிதமாக வித்தியாசமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய தவறாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி இன்ஜெக்ஷன் போட்டு பெத்தடைன்னு ஒரு இன்ஜெக்ஷனு, அதை போட்டுக்கிட்டு பல நாள் போதையில் இருந்தவங்கெல்லாம் பார்த்து அவனை மீட்டு கொண்டு வந்தது யாரோ ஒருத்தர். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு 100 பேர் குடியிருக்காங்கன்னா யாரா ஒருத்தன் வந்து சரக்கு அடிக்கிறவனா இருப்பான், ஒருத்தன் 2 பேர். அவனும் யாருக்கும் தெரியாமல் போய் மறைவாக எங்கேயாவது குடிச்சுட்டு வந்து யாருக்கும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் படுத்திருந்தான். இப்போ ஊரில் வந்து குடிக்காதவன் 2 பேர் தான் இருக்கிறான். அப்படி ஆயிடுச்சு நிலைமை. அந்த நிலை வந்து படிக்காதவன் செய்யலாம், விவரம் இல்லாதவன் பண்ணலாம், இவனை இனிமேல் திருத்தவே முடியாதுன்ற நிலைமைக்கு இருக்கிறவன் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு ஏற்கனவே பொருளாதார சூழ்நிலையில் 1000 கான்ட்ரவர்சிஸ்க்கு நடுவில் ஏகப்பட்ட பொருளாதார பின்புலன்கள் சிக்கலாகி கொண்டிருக்கிற நிலைமையில் அடுத்து இலக்கு என்னான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலையில் டிகிரி முடிக்க போகிற நாம இந்த ஏஜ் குரூப் இருக்கிற பசங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அது பக்கம் போயிட்டா என்டையர் லைஃபே வீணாக தான் போயிடும். திரும்ப அதுலேருந்து ரெக்கவர் ஆகிலாம் வரவே முடியாது. இது என்ன சும்மா ஆயிரப்போத ஒரு சும்மா ஜாலி ஃபன்னுன்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தடுமாறுறாங்க. நாங்கள் தினந்தோறும் நிறைய கல்லூரிகளில் பார்க்கும்போது நல்ல அமைதியாக இருக்க பையன், அவன் எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு நினச்சிருந்தா அவங்ககிட்ட தான் இந்த பழக்கம் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்க அதுலேருந்து மீண்டு வரணும். நம்பர் 1 ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நம்பர் 2, இன்னைக்கு நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் இருந்து கிளம்பி போன ஒரு 3 பேர் உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களிலே தலைமை பதவியில் இருக்கிறாங்கன்னா இந்தியாவுடைய கல்வித்தரத்தில் இருக்கிற நன்மைகள் முன்னாடி அப்படி இருந்துச்சு, பிஃபோர் சம் 25 இயர்ஸ். ஆனால் இன்னைக்கு வெளிவரக்கூடிய எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு இல்லைன்ற ஒரு கட்டம் இருக்கிறப்போ நாம் இவங்க பேசின அந்த திட்டமிட்ட பாதை என்பது தெளிவானதா இல்லை. நம்ம யோசிச்சு பார்க்குறோம் நம்ம இப்படி தான் போகணும்னு, ஆனால் அப்படி தான் போகணும்னு ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணும்போது அந்த ரூட்டை நோக்கி, அந்த வழியை நோக்கி, அந்த பாதையை நோக்கி நம்ம போகும்போது அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கையில். உங்கள் கையில் இருக்க மொபைல் உங்களை மிஸ்லீட் பண்ணுது, மிஸ்கைட் பண்ணுது. எப்படி மிஸ்கைட் பண்ணுதுன்னா, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும், நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைன்னாலும், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும், உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் வெளியே இருந்து ஒருத்தர் சந்தைப்படுத்தி உங்கள் மூளைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு விஷயத்தை திணிக்கிறான். என்னன்னு, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆடு வருது உங்களை மீறி, நீங்கள் ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது அந்த ஆடை கிராஸ் பண்ணி தான் போய் அவனை வேறு வழி இல்லை. அந்த ரீல்ஸில் அவன் சொல்கிற செய்தி உங்கள் மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. அந்த ரீல்ஸில் காட்டுற செய்திகள் எல்லாமே நல்லதுன்னு நம்ப வைக்குது. அந்த ரீல்ஸை எடுக்கிறவங்க என்ன நோக்கத்துக்காக எடுத்து அதில் பண ஆதாயம் தேடிக்கிறாங்களோ ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நல்லா இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பிரபலமாக இருக்கவங்களாம் யாருன்னு பாருங்களேன், யோசிச்சு பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் who are all considered to be celebrities, யாரை செலிபிரிட்டின்னு நம்ம சமூகம், நமக்கு இளைய சமூகம் யாரை கொண்டாடுது? யாரெல்லாம் கேனத்தனமாக கிறுக்குத்தனமாக வேலை செய்கிறானோ. திவாகர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து இன்னைக்கு ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு 2-3 நாள் முன்னாடி அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போறார். அவர் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு போனவனுங்களை போலீஸ் வச்சு துரத்தி விடுறான். நினைச்சு பாருங்க, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? திட்டமிட்ட பாதையே இது. முதல்ல அவருக்கு ஒன்று தெரியணும், அவருக்கு சுட்டு போட்டாலும் நடிக்க வராதுன்னு அவருக்கு தெரியணும். அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்துறானே அவனுக்கு ஒன்று தெரியணும், அவன் காசுக்காக எவ்வளோ பெரிய கேட்டை இந்த நாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கான்னு. இந்த ஒரு படத்தில் சொல்றாங்களே அந்த மாதிரி யாரோ ஒரு மனசுக்குள்ள போய் நம்ப வச்சிருக்கிறாங்கன்னு, அப்படி யாரோ ஒருத்தர் அவருக்குள்ள நம்ப வச்சிருக்கிறாங்க. அந்த நம்ப வச்சதா அவர் நடத்துறாரு. அதை ஒருத்தன் பேட்டி எடுத்து போடுறான், இது ஒரு ரீல்ஸ் ஆகுது. இப்படியே மாறி 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 நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அது உங்க மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆகுது இல்லையா? இதே மாதிரி ஒரு சில பெண்கள் நீங்களே பார்க்கலாம். அந்த பெண்கள் இப்போ பாருங்க, இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி லைவ் போடுறாங்க சார். என்ன போடுறாங்க? கெட்ட கெட்ட வார்த்தையா, அசிங்கமா, ஆபாசமா, அருவருப்பா 4 பேசுறாங்க. உடல் அமைப்புகளை எல்லாம் வெளியே ஒரு அருவருக்கத்தக்க வகையில் ஆபாசமா ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு அதை லைவ் போடுறாங்க. அதை
ஒரே நேரத்துக்கு 60,000 பேர் 70,000 பேர் 90,000 பேர் பார்க்குறான் சார் ஒரே நிமிஷத்துக்கு. என்ன சொல்கிறாங்க அவங்க? என்ன கீதா உபதேசமாக சொல்கிறாங்க? இல்லை வேற ஏதாவது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் யுவர் லைஃப்னு ஏதாவது புத்திமதி சொல்கிறாங்களா? இல்லை வேற ஏதாவது நம்ம லைஃப்க்கு அடுத்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரிஞ்சுக்கிறது சொல்கிறாங்களா? 80,000 பேர் ஒரே நேரத்துக்கு லைவ் பார்க்குறான்னா அப்போ 80,000 பேருடைய வாழ்க்கை நிலைமையும் எவ்வளவு நேரம் வீணடிக்கப்படுது பாருங்க, எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வீணடிக்கப்படுது, எவ்வளோ அவனுடைய மனநிலை மந்தமாக்கப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் பின்னாடி என்ன நடக்குதுன்னா ஒரு மாஃபியா போகுதுங்க. தி சோசியல் மீடியா உங்களை எந்த நேரமும் ஒரு கலவரமாகவும் யோசிக்க விடாமலும் இவங்க சொன்ன திட்டமிட்ட பாதைன்ற ஒரு பாதை பக்கமே போயிடாம பத்திரமா உங்களை அப்படியே கண்ணை மூடி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அதுல இருந்து திரும்பி வந்து உலகத்தை பார்க்கணும் என்ன நடக்குது. நான் எங்கிருந்து வந்தேன், என்னை பெத்தவங்க எப்படி என்னை வளர்த்துனாங்க, எனக்கு என்ன பொருளாதார சூழ்நிலை. இங்கே இருக்கவங்க எல்லார் வீட்லேயும் 10 கார் 5 கார்லாம் வரிசையில் நிற்கல, எல்லாரும் மாடி வீட்டில் குடியிருக்கல. எவ்வளோ பேர் என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பொருளாதார தேவையை காட்டிலும் கூட உங்கள் பெற்றோர்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற அதீதமான அன்பினாலும் பாசத்தாலும் என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான்ற ஒரே ஒரு ஒத்தை நம்பிக்கையாலும் அளவுக்கு மீறி செலவு செய்து உங்களை இந்த பொருளாதார யுகத்தில் நடமாட விட்டிருக்கிறார்கள். அதை மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கண் முன்னாடி இருக்கிற சோசியல் மீடியா, இந்த போதைப் பொருள், இந்த பாலியல் வன்புணர்வு என்று உங்கள் சிகரங்களை, உங்கள் உயரங்களை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் வேகமான பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த பாதையை டைவர்ட் பண்ணி ஒட்டுமொத்தமாக உடைச்சு காலி பண்ண போற இந்த விஷயங்களில் இருந்து நீங்கள் மெல்லமாக உங்களை தற்காத்துக் கொள்வது மட்டும்தான் இப்போது உங்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்பதால் நாம் திசை மாறிய பாதையில் போய்கொண்டிருப்பது நமக்கே தெரிகிறது. ஆனாலும் அதற்காக என்ன செய்வது என்று விட்டுவிட்டால் வேறு வழியே இல்லை. எல்லா தலங்களும் எல்லா கதவுகளும் மூடப்பட்ட ஒரு இருட்டு அறைக்குள்ளே மாட்டிக்கொண்டு இன்றைய இருக்கிற இளைய சமூகம் ஒரு மிரட்சியான வாழ்க்கைக்கு போய் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் முழு கண்ணியத்தையும் முழு வடிவத்தையும் சீர்குலைத்து கொண்டு உங்களுக்கு பின்னாடி உங்க அப்பா அம்மா உங்களை நல்லா வளர்த்துட்டாங்க, அவங்க அப்பா அம்மா அவங்கள நல்லா வளர்த்துட்டாங்க. ஆனால் கண்டிப்பா உங்களுக்கே இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ உள்ள உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு சர்வ நிச்சயமாக ஒரு நல்ல தகப்பனாக ஒரு நல்ல தாயாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் திசை மாறி போய் கொண்டிருக்கிற இந்த பாதையின் போக்கை சற்று மாற்றி ஒரு 5 நிமிடம் என்ன நடக்குது உங்க லைஃப்ல உட்கார்ந்து உங்களை நீங்களே ரீஅசைன் பண்ணினீங்கன்னா திட்டமிட்ட பாதை உங்கள் கண்ணுக்கு முன்னால் தான் இருக்கிறது. அதை நோக்கி உங்கள் பாதையை திருப்புங்கள். உங்கள் வாழ்வில் நடப்பவை எல்லாம் நலமாக நடக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம். எனக்கு ரொம்ப டைம் ஷார்ட்டாக இருந்ததுனால உங்கள்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ண முடியல. இஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் குட், மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். Beep, 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 beep.